இந்த ஒரு கதவு மூடுனா ஒரு கதவு தானா தொறக்கும்ன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? எனக்கு சண்டே அன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. உடனே என்னோட ஹஸ்பண்ட் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு பிரியாணி சமைக்க தெரியாது. ஆனா அவங்க வந்து கேரளா மீட்டிங்லாம் போயிட்டு வந்ததுனால, எனக்கு வீட்லயே சமைச்சு குடுத்துருமான்னாங்க. அவங்களுக்கு பருப்பு சாதமும், கொஞ்சோண்டு புதினா துவையலும் அரைச்சு குடுத்துட்டு, நான் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சேன் ஆசையா. வாயில வச்சா அவ்வளோதான். டேஸ்ட்டு ரொம்ப மோசமா இருந்தது. ஆக்சுவலா சேலம்னாலே இந்த ஹோட்டல்னுடைய மட்டன் பிரியாணி சிக்னேச்சர் டிஷ்ஷு. சூப்பரா இருக்கும். ஆனா அன்னைக்கு பயங்கர சொதப்பலா இருந்தது. உடனே ஓகே நமக்கு இந்த பிரியாணில பேர் எழுதல. டோனி பேர் தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோனிக்கு வச்சுட்டு பயங்கர பீலிங்ஸோட வந்துட்டேன். திடீர்னு அக்கா கூப்பிடுறாங்க. "தீபா இங்க கொஞ்சம் வாடா" அப்படின்னாங்க. என்ன அக்கா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, சுட சுட குழம்பு ஃப்ரை அப்படி குடுத்தாங்க. பார்க்கவே எச்சி ஊறுச்சு. பார்த்தா பாறை மீன் ஃப்ரையி, மத்தி மீன் குழம்பு சுட சுட இருந்தது. கூடவே ரசமும் வச்சு டைஜஷனுக்கு அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. என்ஜாய் பண்ணு அப்படின்னிட்டு. எனக்கு ஆனா ஒரு குட்டி டவுட்டு. சப்பாத்தி, தோசை இந்த ஃப்ரை எல்லாம் கேஸ் தட்டுப்பாடால கிடைக்கிறதில்ல. பிரியாணி கூடவா நல்லா இருக்காது? உங்களுக்கு கூட இப்படி தானா?